பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் நீலை பாரவா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் என்று வாசிக்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் என்பது அகஸ்மாத்தாக நடந்த ஒரு விஷயம் அல்ல. திடீரென்று வந்தார்கள், பிடித்தார்கள், அவரை அடித்து கொன்று போட்டார்கள் என்பதல்ல. தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அநேக தீர்க்க தரிசன வசனங்களிலே எழுதப்பட்டவைகள் எல்லாம் இங்கே நிறைவேறிற்று. இதே அதிகாரத்திலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 14:27. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். 28ஆம் வசனம், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டபடி மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த நிகழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நான் மரிப்பேன், மரித்த பிறகு அடக்கம் பண்ணுவார்கள், நான் உயிர்த்தெழுவேன் என்பதையும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நான் உயிர்த்து எழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் நடந்தேறியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே இந்த உலகத்திலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும். நீங்களும் நானும் பாவத்தின் நிமித்தம் தண்டனை அடையக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற வேத வசனத்தின்படி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அந்த நீதியான நியாய தீர்ப்புக்கு போய் அதன் முடிவாகிய சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தின் வேதனைக்கு போகக்கூடாதபடி நம்மை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கமணினார்கள், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யாரெல்லாம் இந்த பலிமரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்கின்ற வசனத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்கள் பாவங்கள் நீங்கி கழுவி சுத்திகரிக்கப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழுவார்கள். அதன் பின்னர் உலக வாழ்க்கை முடிந்த பின்னர் முடிவில்லாத காலம் தேவனுடைய வீட்டிலே வாழுவார்கள். இந்த பெரிதான சிலாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக. ஆமேன். நன்றி.